கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் சங்கீதம் 18:35. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறதா இருக்கிறது. அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மூடுகிறார். கர்த்தருடைய கரம் நமக்கு பராக்கிரமம் செய்கிறதா இருக்கிறது. அவருடைய வலது கரம் நம்மை எப்போதும் தாங்குகிறதா இருக்கிறது. நாம் எந்த பிரச்சனைகளை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏசாயா 41:13 வாசிக்கிறோம். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். நீ பயப்படாதே என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய பிரச்சனைகளை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அவரே நமக்கு துணையாக இருக்கிறார். நம்முடைய வலது கரத்தை பிடித்து நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய வலது கரம் நமக்கு எப்போதும் நன்மையானவர்களை செய்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 139:5 வாசிக்கிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உம்முடைய கரத்தை என் மேல் வைக்கிறீர் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கம் இருந்தாலும் அவருடைய கரம் நம்மேல் இருக்கிறபடியால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வலது கரம் நம்மை உயர்த்துகிறதா இருக்கிறது. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினால் ஆகும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நம்மை மேன்மைப்படுத்தவும் நம்மை பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அவருடைய கரம் எப்போதும் நமக்கு நன்மையை செய்கிறதா இருக்கிறது. நம்மை ஆசீர்வதிக்கிறதா இருக்கிறது. சங்கீதம் 18:35 வாசிக்கிறோம். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.